அதுல ராஜாளி மட்டும்தான் தன்னுடைய கூர்மையான கண்களால் சூரியனை பார்த்தபடி பறக்கும், சூரியனை நோக்கி பறக்கும். அப்ப தன்னுடைய குஞ்சுகளை தனது 2 ரெக்கைகளிலும் தூக்கி கொண்டு பார், சூரியனை பார், சூரியனை உற்று நோக்கு அப்படின்னு சொல்லி அந்த திசையை நோக்கி பறக்கும். ஒரு கட்டத்துல அப்படியே மெதுவா குஞ்சுகளை தன் இயல்புக்கு விட்டுவிடும். அதில் தானாக பறக்க முடியும் என்ற குஞ்சுகளை அது விட்டுவிடும். ஏதாயிலும் ஒரு குஞ்சியில் பறக்க முடியல என்ற நிலை வரும்போது மீண்டும் தாய்க்கழுகு அதை தன் பாதுகாப்புக்கு கொண்டு வந்து மீண்டும் அதற்கு பறப்பதற்கான முயற்சிகளை செய்து கொடுக்கும். ஒருவேளை அந்த குஞ்சுகள் பறக்க முடியும் என்ற நிலை வந்த பின்பு அது போக்குக்கு அது விடும், தாய்க்கழுகு பறந்துவிடும். அதன் பிறகு தாய்க்கழுகு தன் குஞ்சியை நோக்கி வருவதும் கிடையாது, குஞ்சுகளும் தாய்க்கழுகை தேடி அலைவதும் கிடையாது. அப்ப இங்கதான் நம்ம மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். கழுகுகளிடம் இருந்து நாம் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்.